பிரைஸ் காட். புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 6 மாதம் முழுவதுமையாக தேவன் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து அவருடைய கரங்களில் நம்மை தாங்கி அவருடைய கிருபைக்குள்ளே நம்ம வைத்து அவருடைய சட்டை நிழலில் நம்மளை மறைத்து இந்த புது மாதத்தை காண செய்திருக்கிறார். ஒரு புது மாதம் நாம் பிரவேசிக்கும் போது நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னு சொன்னால் எத்தனையோ பேர் இந்த மாதத்தை, இந்த முதல் நாளை காணாமல் இருக்கும்போது நாமோ அவருடைய கிருபையால் இந்த புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். இந்த மாதமும் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் சாதகமாய் மாற்றுகிற தேவன். உலகத்தின் சூழ்நிலைகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் போதும், பயத்துக்குரிய சூழ்நிலைகள் நம்ம மேல் நிழலே போல காணப்பட்டாலும், நமக்கு உறுதுணையாக நிற்கிற, நம்மை காக்கிற, நம்மை பலப்படுத்துகிற, நம்மை நிறுத்துகிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த நாளிலும் நம்மோடு கூட தேவ வார்த்தையின் மூலமாய் பேச போகிறார். அதை நீங்கள் கவனமாய் அந்த வசனத்தை தியானிக்குமே ஆனால் இன்னும் அதிகமான விசுவாசமும் அதிகமான பலத்தையும் இந்த நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையில ஆண்டவருக்காய் நிற்கக்கூடிய இந்த பூமியில தைரியத்தோடு நிற்கக்கூடிய பலனை தேவன் தருவார். அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எசையா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அன்பான தேவ பிள்ளைகளை, அன்பு சகோதர சகோதரிகளை, தாயை தகப்பனே, இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில அழுகை என்பது சாதாரணமாய் மாறிவிட்டது. ஏன்னா நம்மை சூழ்ந்திருக்கிற, நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சூழ்நிலைகளும் நம்முடைய மற்ற எல்லா காரியங்களும் நம்மை ஒரு சந்தோஷப்படுத்துகிறதை விட நம்மை அழுகைக்குள்ளாக கொண்டு வர சூழ்நிலைகளாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில், இந்த 7ஆம் மாதத்தில், ஜூலை மாதத்தில் சொல்லுகிறார், நீ அழுது கொண்டிராய், நீ அழுது கொண்டிராய் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதனால இதை எப்படி ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நீங்க கேட்கலாம், நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க, இனி நீங்க அழுது கொண்டிராய் என்று சொல்றீங்களே எப்படி என்று கேட்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கற்றுத்தந்த பாடங்கள், எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய தேவனை இல்லாவிட்டால் நம்முடைய ஆண்டவராக இயேசுவை விசுவாசித்து இருப்பதுதான் அவர் நமக்கு கற்றுத்தந்த பாடம். எந்த சூழ்நிலையிலும் உலகம் நமக்கு பயத்தையும் நம்ம எப்படி இதிலிருந்து வெளியே வரக்கூடிய, இல்லை எப்படி நம்ம முன்னேறி செல்வது என்ற எண்ணங்கள் நமக்கு உண்டாக்கும் போது அவைகள் நடுவில் நம்ம நிற்க வைக்கிறது அவர் மேலுள்ள விசுவாசம். இது சொன்னவர் யார்? ஒரு சாதாரண மனிதர் சொல்லவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக சொன்ன வார்த்தை இருந்தால், இன்னைக்கு நம்ம அவருடைய புதிய ஏற்பாடு இஸ்ரவேலாக இருக்கிறதுனால ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். அப்படின்னா அது என்னது, எப்படி அது அப்படின்னு கேட்டாக்கா, இந்த வேதாகமத்தில் நாயின் ஒரு விதவை என்ற ஒரு விதவை இருக்கு. அந்த விதவை தன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த மகன் இறந்ததுனால அவளுக்கு கைப்பெண் சொல்லப்பட்டிருக்கிற கணவன் இழந்தாச்சு. அழுது கொண்டிருக்கும் போது அந்த தன்னுடைய மகனுடைய பிரிவின் நிமித்தமாய், மரண நிமித்தமாய், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இனிமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருக்கும் போது, அதை அடக்கம் பண்ணுவதற்காக போகும்போது ஊரில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் கூட போயிருக்காங்க. ஆனால் அவங்களெல்லாம் அவங்கள ஆறுதல் படுத்த முடியல. ஆனால் அழாது என்று சொல்றவர்கள் நம்முடைய ஆண்டவர், அழுகையிலிருந்து விடுவிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். என்ன நடந்தது? அந்த அருமையான சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அழாத சொல்லிட்டு அப்படியே பை சொல்லிட்டு போல, டாட்டா சொல்லிட்டு போல, அந்த மரித்து போன மனிதனை, அந்த வாலிபனை, தன்னுடைய மகனை உயிரோடு எழுப்பி அந்த அழுகையை நிப்பாட்டு தான் ஆண்டவராய் இயேசு அங்கிருந்து போனார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும்
ஒருவேளை நம்ம யோசிக்கல, நம்முடைய புத்தியை, நம்முடைய மனுஷ அறிவில், நம்முடைய புத்தியில் யோசிப்போம், எப்படி என்னுடைய சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுவிப்பார், ஒருவேளை எப்படி நம்முடைய அழுகையை அவர் நிப்பாட்டுவார்ன்றது நம்மளை யோசிச்சா அதுக்கு முடிவே இல்லை. ஆனால் நம்ம ஒரு பிளைண்ட் ஃபெய்த் நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் இல்லை, இந்த விஷயத்தில் நான் இந்த அழுது கொண்டிருக்கிறேன், நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் என் தேவன் ஒருவர் தான், என் ஆண்டவர் ஒருவர் தான் விடுதலை ஆக்குவார் என்ற உறுதியான நம்பிக்கை நமக்குள்ள வறுமையானால் எந்த வழியிலாவது ஆண்டவர் நம்முடைய நிலைமை மாற்றுவார். என்று சொன்னால் அநேக சூழ்நிலைகள் நான் இந்த வழியாய் போயிருக்கிறேன். என்னோடு கூட எங்கள் சபையில் என்னுடைய வெளியே இருக்கிறவங்க நிறைய பேர் இப்படிப்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கில் வாழ்ந்தவங்க உண்டு. ஆனால் அவர்களெல்லாம் இன்னைக்கு தேவனால் விடுவிக்கப்பட்டவர்களாக ஒரு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறத என்னுடைய கண்ணால் காண்கிறதுனால உங்களுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். அதனால் இந்த நாளில், இந்த புதிய மாதத்தில் நீங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை, இனி நீ அழுது கொண்டிராய். அதனால் இந்த வார்த்தையை நம்புங்க. இனிமேல் நான் அழப்போகிறது இல்லை. எனக்கு என் ஆண்டவர், நான் நம்பி இருக்கிற ஆண்டவர் என் அழுகை நிற்பாட்டுவதற்கான ஒரு வழிகளை திறப்பார் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. என்ன சொல்றாரு பாருங்க, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அப்போ பாருங்க, அதை அழுது கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில முதல்ல ஆண்டு அழாத, அடுத்தது நீ விண்ணப்பம் பண்ணுகிற, நீ ஜெபம் பண்ணுகிற விஷயங்களை உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு தருவார். அப்படின்னா அழுது கொண்டு, ஒருவேளை உங்களோட சூழ்நிலை அழக்கூடிய சூழ்நிலையா இருந்தாலும் வெறும் அழுகையில இருந்துடாதீங்க. அந்த அழுகையிலும் நம்முடைய ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகரை நான் பார்க்கிறேன், அவங்க அழதான் தெரியும், ஜெபிக்க தெரிய மாட்டேன். அவங்களுடைய விஷயங்களை மற்றவங்கள்ட்ட அழுதுகிட்ட சொல்லுவாங்க, ஆனால் அதில் எந்த பலனும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் அந்த அழுகையில நாம் ஆண்டவரை நோக்கி, அந்த கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது அவர் நமக்காக இறங்கி அதை நம்முடைய ஜெபத்தை கேட்டவுடன் நமக்கு மறு பதில் தருவார் என்றுதான் இந்த எஸ்ஐயாவில் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். அதனால அன்பான தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்க, ஒருவேளை உங்களோட சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் இந்த மாதத்தில் நீங்க நம்புங்க, என் அழுகை இன்னையோட முடியும், இந்த 1ஆம் தேதியோட முடிகிறது, என்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. நான் இனிமே என்னுடைய வாழ்க்கையில் அழுகை இருந்தாலும் அந்த அழுகையின் நடுவில் நான் ஜெபிப்பேன். இந்த அழுகையின் நடுவில் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்பார் நம்பிக்கையோடு இரு. வேற சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ள கர்த்தர் சமயமாக இருக்கிறார். அப்படின்னா நொறுங்குண்ட இருதயம்னா அந்த இருதயம் நொறுங்கி கலங்கி அழறாங்க பாருங்க, அவங்களுக்கு ஆண்டவர் சமயமாக இருக்குன்னு பைபிள் நமக்கு சொல்லுகிறார். அப்படியானால் இன்றைக்கு உங்கள் நிலைமை மாறப்போகிறது, உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இந்த புதிய மாதத்தில் நீங்கள் ஒருவேளை இந்த சூழல் இருந்தாலும் உங்களுடைய ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. மற்றவங்கள்ட்ட போய் உங்களுடைய நிலைமை சொல்கிறத விட உங்களுடைய நிலைமை புரிந்து அறிந்து அதுக்கு பதில் தரக்கூடிய, அதற்கு ரெமடி இல்லாவிட்டதுக்கு பதில் தரக்கூடிய ஒரு தெய்வத்திட்ட ஆண்டவரிடத்தில் உங்களுடைய விஷயத்தை சொல்லுங்க. நிச்சயமாக இந்த வாக்கத்தின்படியாக, இந்த வார்த்தையின்படியாக இந்த மாதம் முழுதுமா இல்லை, இந்த மாதம் முழுமை அல்ல, உங்கள் வாழ்க்கை முழுமையாக இந்த வசனம் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும். நீங்கள் ஜெபிப்பீங்க, என்னுடைய ஜெபத்தில் ஆண்டவர் இறங்கி எனக்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டாகும். அதனால் இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைச்சிருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். மறுபடியும் நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், கண்ணீர் வடித்து கொண்டு மட்டும் இருக்காரு, அந்த கண்ணீரின் நடுவில் ஜெபிக்க பழகுங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க, அந்த கண்ணீரோடு ஜெபிச்சு பாருங்க. கண்ணீரை கண்டு மனதுருகிற தேவன் உங்களுடைய கண்ணீரை கண்டு மனதுருவார் என்ற நம்பிக்கையில் நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த மாதம் முழுதுமாக இல்லை, உங்க வாழ்நாள் முழுதுமாக இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகை மட்டும் நீங்கள் சமாதான சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு சாட்சியாய் நீங்கள் மாறுவீர்கள். காட் பிளஸ் யூ. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவே, பரலோகத்தில் எங்கள் பிதாவே, நீ சொன்ன வாக்கத்தின்படியாக இனி நீ அழுது கொண்டிராய் என்ற வார்த்தை ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வாக்கத்தை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறத்தக்கதாக, இதை விசுவாசிக்கத்தக்கதாக, நான் ஆராதிக்கிற தேவன் என்னுடைய கண்ணீரை துடைக்கிறவர், எனக்கு ஒரு பரிகாரத்தை செய்கிறவர் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்த்து ஆண்டவரே பிரகாசம் அடையத்தக்கதாக
தேவரீர் அவளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ நடத்தும். ஆண்டவரே புதிய மாசத்தை நீர் ஆசீர்வதியும். எல்லா விதத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற தேவனுடைய கிருபை தயவு ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் ஆண்டவரே இதை கேட்க போற எல்லா தேவ பிள்ளைகளும் மேலும் ஆண்டவரே இறங்கத்தக்கதாக வரத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுமையாக உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். நோய் வியாதி பலவீனங்கள் ஒன்றும் அடகாதபடி உம்முடைய பிள்ளைகளை சுகபல ஆரோக்கியத்தோடு காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறது. பொல்லாத உலகத்தில் உம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட சட்டங்களை மறைத்து நீ பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி தலைமுறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைமுறை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமடையட்டும். பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் சுகமடையட்டும். ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற கண்ணீரோடு துடைக்கப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெயத்தை கடலிடுகிறோம். துதியும் கனவும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.